அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயசு ஆகக்கூடிய ஒரு கட்ட பிரம்மச்சாரி பையன் இது வரைக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்கல. எவ்வளவோ தேடி தேடி கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பொண்ணு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு முன் வந்து எல்லா விதமான வேலைகளும் நடந்து இரு வீட்டாரும் பேசி நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடித்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து நல்லா தடபுடலாக வந்து மண்டபத்தை புக் பண்ணி அந்த இசை நிகழ்ச்சி அது இதுன்னு வந்து கோலாகலமாக எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணி நைட்டு முன்னாடி நாள் ரிசப்ஷன் வச்சு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு ப்ரீ வெட்டிங்லாம் பண்ணி காலையில் விடிஞ்சா கல்யாணம். மாப்பிள்ளை ஒரு கனவுல இருப்பாப்புல, பயங்கரமான கனவுல, ஆஹா இவ்வளோ லேட்டாக நம்ம கல்யாணம் நடக்குதே, அடுத்த வருஷமே குழந்தைய பெற்றுறணும் அப்படின்னு கட்ட பிரம்மச்சாரி அப்போ எப்படி இருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்படி வந்து இருக்கும் பொழுது காலையில் விடிஞ்சு மணமேடையில் போய் உக்காந்தா பொண்ணு ஓடி போச்சு. அந்த மாப்பிள்ளையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படித்தான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 45 வயசு கல்யாணம் நடக்காத ஒரு கட்ட பிரம்மச்சாரி மணமேடையில் உட்காந்துருக்கும் போது பொண்ணு ஓடி போச்சு. எப்படி இருக்கும் வாழ்க்கையை நினச்சி எப்படி இருக்கும்? அப்படித்தான் இங்கே ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த வீட்டில் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அப்படித்தான் பாயாசத்தை ஊற்றி அனுப்பியிருக்காங்க. பாவண்டா அந்த பொண்ணு, சீரியஸாக சொல்கிற பாவம். வேற யார், நம்ம ஆதிரை தான். அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து வெளில போச்சு, சரியா? ரீஎன்ட்ரிக்கு ஆதிரி அனுப்புவாங்கன்றது வந்து துளியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆதிரியை ஒரு காரணத்தோடு அனுப்பிச்சாங்க. எப்போ வியானா வெர்சஸ் எஃப்ஜேன்னு வியானா அண்ட் எஃப்ஜேன்னு ஒரு லவ் கண்டென்ட் அங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ வரண்டா உள்ள இறக்குறண்டா கண்டென்ட்டை அப்படின்னு ஆதிரியை இறக்குனாங்க. வந்த வேலையை சிறப்பாக ஆதிரை பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணலை. அவங்க டாஸ்கில் தான் நான் பேசுவேன், அப்போ தான் பிரச்சனை வராது, அதனால் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க ஒரு விஷயத்த பண்ண மக்களுக்கு சுத்தமாக என்ன ஆயிடுச்சு, ஆதிரியை பிடிக்காமல் போயிடுச்சு. ஆதிரி மேலே இருந்த ஒரு பின்பம் வந்து மாறிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உள்ளே போயும் மறுபடியும் அவங்க எஃப்ஜே கூட பேசி பல விஷயங்கள், இன்னும் பல 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 விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. முத்தம் கேட்டது அது இது நிறையா வந்துச்சு. ஸோ இந்த வாரம் முழுக்க ஆதிரிக்கு வந்து ஓட்டே ஏறலை. மிஞ்சி போனால் ஒரு 30,000 ஓட்டு வந்திருக்கும், அவ்வளோதான். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வாரம் வந்து நடந்த டாஸ்கில் வெற்றி பெற்ற ஒரு டீமில் ஒரு மெம்பராக இருந்து அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க். சரி, நம்ம வந்த பிக் பாஸ் வேலை தான் நமக்கு நடக்கலை, அட்லீஸ்ட் நம்மளுடைய அம்மா அப்பாவையாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது எவிக்ஷன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த 45 வயசு மணமகனுடைய அந்த நிலைமையும் ஆதிரியினுடைய இந்த நிலைமையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆஹா, ஒரு டாஸ்கில் நம்ம வின் பண்ணோம், அந்த டாஸ்கில் 3 பேருக்குள்ள ஃபைட் வந்துச்சு, லக்கே எனக்கு வந்ததில்லை என் வாழ்க்கையில், முறையாக எனக்கு வாழ்க்கையில் லக்கு கை கொடுத்துருக்கு. அடுத்த வாரம் என் தாயும் தந்தையும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என் கூட ஒரு நாள் முழுக்க இழுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்ச பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ட மாதிரி எவிக் பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க விஜய் டிவியில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். சரி, அப்போ முதல் எவிக்ஷன் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யார், ஜோடியாக போங்க அப்படின்னு எஃப்ஜேவையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். என்றைக்குமே கமல் சார் தாண்டா. ஒன்றும் புரியலை, உலகத்துக்கு தெரியலை, இது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. விஜய் சேதுபதி அவருக்குன்னு ஒரு 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 ஆறாவே இல்லை இந்த ஷோவில். கமல் சார் ஈக்குவலாக அவரால் வரவே முடியாது. இன்னமும் நம்ம வந்து எதிர்பாராதது எதிர்பாருங்கள் இந்த ஒரு டேகை தான் நம்ம இந்த ஷோக்கு பொருத்தி பார்க்கணும். ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே புரியலை. சேதுபதியோட ஹோஸ்டிங் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன எதுக்காக இந்த டபுள் எவிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரில. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும், அடுத்த வாரம் தான் டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க. ஆனால் ஏதோ ஒரு அவசர காரணத்தின் பேரால் டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஒருவேளை ஆதிரி வந்து இந்த வாரம் வந்து எவிக்ட் செய்யப்படலாம், படாமையும் இருக்கலாம். ஆதிரி எஃப்ஜே ஒன்னுடைய இந்த ஃபேமிலி ரவுண்டு கண்டென்ட் வேணுன்றதுக்காக வேற யாரையாச்சும் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மோஸ்ட்லி சுபிக்ஷா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜோடியாக சனிக்கிழமை போனோம் தனியாக போகாதுன்ற மாதிரி ஆதிரியோட முதல்ல எஃப்ஜேவை தான் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜேவுக்கு துணையாக ஜோடியாக ஆதிரியும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது சண்டே எபிசோட்லேயே 2 பேரையும் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே சண்டேன்னு போகலையா. சாட்டர்டே எபிசோடில் நோ எவிக்ஷன், சண்டே எபிசோடில் மட்டுமே டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க.
போன வாரம் ரம்யா வியானா போனாங்க. இந்த ட்ரையாங்கிள் காம்போல ஒரு சைடு வந்து போன வாரம் போச்சு, இந்த சைடு 2 சைடுமே போச்சு. இப்போ மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆதிரி அவர்கள் அந்த லக் பேசிஸ்ல ஜெயிச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு போகும்? ஆபிஸா சொல்றேன், இவங்க பீடைக்கு தான் அது வந்து போகும். கண்டிப்பா பீடைக்கு போகும், பீடைக்கு போகணும். அந்த தாயார் தமிழ் ஆசிரியை, ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவி, வீட்டின் தலைவி. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தாம் பொண்ணு பண்ண லீலைகள் அத்தனையும் எக்ஸ்போஸ் செய்து கண்டிக்கும் வண்ணம் என்ன ஆணியை பிடுங்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன் நான் இதை வந்து இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளியிலேயே அவங்க வந்து எங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு எல்லாம் கரெக்டு தான், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலை. பாரதி கண்ட புதுமை பெண்ணு நீங்கள் சொன்னீங்க, அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னதான் பாரதி கண்ட புதுமை பெண்ணால் உங்கள் பொண்ணு இருக்கணும் நீங்கள் நினச்சாலும் அவங்க அப்படி இல்லை. நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியை, உங்களுக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு, அதுவும் நீங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு உங்கள் பொண்ணு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் குடும்ப கட்டுப்பாடு, உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பேசிக் டிசிப்ளின், இது எதையுமே உங்கள் பொண்ணு ஃபாலோ பண்ணலை. இது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய அசிங்கம், அவமானம். ஒரு விஷயத்தை இப்போ சுபிக்ஷா வந்து எதுக்காக மக்கள் மத்தியில் சுபிக்ஷா பிடிக்காம போச்சு? தன்னுடைய கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஒரு டாஸ்கில் வின் பண்ணுறதுக்காக ஒருத்தனை போய் புடவை கட்டிட்டு அவனை ப்ளீஸ் பண்ணதுனாலேயே அந்த பொண்ணை யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. நீ இன்றைக்கே இப்படி ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா நாளைக்கு நீ ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்ற ஒரு காரணத்தை, ஒரு கருத்தை அந்த பொண்ணு மேலே வச்சு இனிய வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் பார்வதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கம்யூனிட்டினா இங்கே உங்கள் குடும்பம், உங்களோட குடும்பத்தை வச்சு உங்கள் பொண்ணு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆர்த்தடாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ்ன்ட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களாச்சும் உங்களோட குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? போயிட்டு உங்கள் பொண்ணு பண்ண தவறுகளுக்கு செவிலியே பழியிருன்னு ஒன்று வச்சு, அவனுக்கும் பழியிருன்னு ஒன்று வச்சு, என்னடா பண்ணுறீங்க? சேதுபதி செய்யாத வேலையை ஒரு தாயாக தான் பெற்ற பெண் பிள்ளையினுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, இந்த சமுதாயத்தில் அவளை யாரும் அசிங்கமாக பார்த்துடக்கூடாது, இந்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் செய்வீங்க. மாறா நீங்கள் போயிட்டு வேற ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பெண்ணினுடைய தவறுகளுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டீங்க அப்படின்னா மக்கள் உங்கள் மீது எவ்வித விமர்சனங்களை வைப்பாங்க அப்படின்னு நான் என் வாயால் சொல்ல விரும்பலை. அது அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. 74 வயதாயிருச்சு. இந்த வயசில் சத்தியமாக சொல்கிறேன், ஆன்லைனில் இருக்கிறவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் அப்யூஸ் பண்ணுவான். அப்யூஸ் பண்ணுறது சரின்னு சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சரின்னே சொல்லலை. 100% இல்லை, 1000% அது ராங். சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தரை போட்டு நீங்கள் அப்யூஸ் பண்ணுறது, ட்ராலிங் வேறு, அப்யூஸ் வேறு, அசிங்கமாக பேசுறது, ஆபாசமாக சித்தரிக்கிறது கமெண்ட்ஸில், இது தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா 100% தப்பு. ஆனால் அதை செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, அவங்கள தடுக்க முடியாது. அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது எது நல்லதோ, எது இந்த சமுதாயத்துக்கு உகந்ததோ, எது செய்யணுமோ ஒரு தாயா அதை தான் நீங்கள் செய்யணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வருவோம். ஸோ அன்அஃபிஷியல் மற்றும் அஃபிஷியல் ரெண்டுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி டாப் 2ல் இருக்கிறது வந்து ஒன்று திவ்யா, இன்னொன்று வந்து அன்அஃபிஷியலில் வந்து கமருதீன், அஃபிஷியலில் வந்து இவங்க நம்ம அரோரா. அடுத்தடுத்த இடங்கள் வந்து அடுத்தடுத்த நபர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் 11 பேருனுடைய குடும்பம் மட்டுமே வரப்போகிறாங்க. 13 பேர் இருந்தாங்க, 11 பேருனுடைய குடும்பம் மட்டுமே வரப்போகிறாங்க. இது வந்து 11th வீக்னா இன்னும் வந்து 11th வீக் தானே, இன்னும் 4 வாரம் இருக்குது. அப்போ அந்த 11 பேரில் இன்னும் 5 பேரை வந்து எவிக் பண்ணணும். அப்போது வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம். அடுத்த வாரம் வந்து அப்புறம் பணப்பெட்டி, மிட் வீக் எவிக்ஷன். இதில் லாஸ்ட் ஃபினாலேக்கு 5 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. என்னோட டாப் 5 இருக்க போகிறது வந்து 1 கானா வினோத், 2வது கமருதீன், 3வது வந்து பார்வதி, 4வது வந்து திவ்யா, 5வது வந்து விக்கல்ஸ் விக்ரம் இல்லாட்டி சபரி. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் தான். மேபி இவங்க வெளில வரலாம், பார்வதி கூட வெளில வரலாம், விக்கல்ஸ் உள்ளே போகலாம், பார்வதி வெளில வரலாம், சபரி உள்ளே போகலாம். டாப் 6னா சபரி இருப்பாப்பில் உள்ள.
ஓகேங்களா, இதுதான் ஃபினாலேக்கு போக போகிற அந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் செய்யப்பட்டிருக்கு. எஃப்ஜே மற்றும் ஆதிரை வந்து வெளில போயிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆதிரை வந்து வெளில போயிட்டதுனால அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆப்ஷன் பறிக்கப்படுமா, இல்லை அந்த ஆப்ஷன் வேறு யாருக்காச்சும் கொடுக்கப்படுமா? என்ன கேட்டால் பறிச்சுக்கிறது நல்லது, இல்லைன்னா கொடுக்குறீங்கன்னா பார்வதியுடைய தாயாரை உட்கார வைங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை மக்களும் பார்க்கட்டும். வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றாங்களா, அந்த வெரி வெரி ஆர்த்தடாக்ஸை மக்கள் பார்க்கட்டும், எப்படி எந்த அளவுக்கு அவங்க ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.